வணக்கம் உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். கதை பேசும் உறவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2019 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஹேண்ட்ரைடு குஞ்சப்பன் 5.25 அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சுராஜ் வெஞ்ஞாரமோடு நடித்த படம் இது. மலையாளத்தில் நல்ல ஹிட் கொடுத்த படம். இந்த படத்தில் ஒரு இயந்திரத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்தலை பற்றி தான் இந்த படம் பேசக்கூடியதாக இருக்குது. இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம பாஸ்கர பொதுவால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதாவது கிராமத்தில் வாழக்கூடிய பாஸ்கர பொதுவால் விவசாய குடும்பத்தை சார்ந்து அவர் வாழ்கிறாரு. அவரோட மனைவி அவரோட பையன் பிறந்தோடனே தவறிடுறாங்க. பாஸ்கர பொதுவால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து அவரோட வாழ்க்கை அல்ல. ஏன்னா அந்த பழைய முறைப்படியே போகிறாரு. அவர் ஒரு வீட்டில் மிக்சியோ கிரைண்டரோ அதுவும் கூட இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா அவர் அந்த பழமையாக கல்ல சட்னி அரைக்கவும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அவரோட பையன் தான் நம்ம சுப்பிரமணிய பொதுவால் நல்ல இன்ஜினியரிங் படித்து நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு ஆள். ஆனால் அவர் வேலைக்கு போகலான்னு நினச்சி போனால் நம்ம பாஸ்கர பொதுவால் விட மாட்டார். ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி கூப்பிட்டுருவார். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் என்ன காணிக்கிறாங்கன்னா, இந்த குஞ்சப்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த குஞ்சப்பன் அப்படிங்கிறவருக்கு இறந்துட்டாரு. அவருக்கு கர்ம சடங்குகள் செய்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நம்பூதிரி சொல்கிறாரு, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குஞ்சப்பனோட பையன் கர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம பாஸ்கர பொதுவால் இருக்காரு. ஏட்டிக்கு போட்டி ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார். கேட்டு அந்த இடத்துல நம்பூதிரிக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடுது. 14 உருண்டை பிடிக்கணும் அப்படின்னு. 14 உருண்டை எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் பாஸ்கர் இந்த நம்பூதிரிக்கு பதில் சொல்கிறக்குள்ள இது இல்லை. அப்போ அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சப்ப காரணம் சொல்கிறாரு. சொன்னோன்னே பாஸ்கர பொதுவால் பின்னியும் கேள்விகள் கேட்குறாங்க. உடனே சண்டையாகுது. அங்கேருந்து வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க. அவங்க பையன் வெளிநாட்டில் ஒரு வேலை, ஜப்பானில் ஒரு வேலை கிடைக்குது. அப்போ இவர் ஒத்தைக்கு விட்டு போகிறக்கு மனசு இல்லாமல் கார்த்திகாயினி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வேலைக்கு சேர்த்து வீட்டில் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தோன்னா என்னென்னா, நம்மளோட பாஸ்கர பொதுவாலோட பையன் சுப்பிரமணிய பொதுவால் ஜப்பானில் வேலை கிடைச்சி நான் போகிறேன், கண்டிப்பாக நான் போகணும், எனக்கு 34 வயசு ஆச்சு, இனியாவது நான் போகணும், எங்காவது நான் வேலைக்கு போனால் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள நீங்கள் பின்னி என்னை திருப்பி கூப்பிட்டுறீங்க, ஸோ எனக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் பாஸ்கர பொதுவாளுக்கு ஒரு கடுகு திணின்னு கூட விருப்பம் கிடையாது. நீ போக வேண்டாம், என் கூடயே இங்கே இருக்கிற வேலையை பாரு அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு வேலை தான் எனக்கு கடைசி வேலை, நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் பாஸ்கர பொதுவாளுக்கு ஒரு கடுகு திணின்னு கூட விருப்பம் கிடையாது. நீ போக வேண்டாம், இங்கே இரு, ஏதாவது இங்கே இருக்கிற விஷயங்கள் பார்த்துக்கலான்னு. ஆனால் அதை கேட்குறதுக்கு சுப்பிரமணிய பொதுவால் தயாராக இல்லை. ஜப்பான் போயிடுறாங்க விட்டுட்டு. கார்த்திகைனி அப்படிங்கிறவங்க வீட்டில் அந்த சர்வெண்ட்டை பாஸ்கர பொதுவாலை பார்த்துக்க விட்டுட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் பாஸ்கர பொதுவாளுக்கு அந்த அம்மாவுக்கும் பாஸ்கர பொதுவாளுக்கும் சரியான ஒரு இது இல்லை. என்ன காரணம்னா, இவருக்கு சத்தமே உண்டாக்கக்கூடாது. ஆனால் அந்த அம்மா அப்படி கிடையாது. அது மாதிரி அந்த அம்மா சரியான நேரத்தில் உணவு கொடுக்குறதோ இவர் பார்த்துக்கிறதோ கிடையாது. அந்த அம்மா வாட்டில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயே இவர் சரியான மன உளைச்சல் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சீன் என்னென்னா, நம்மளோட சுப்பிரமணிய பொதுவால் ஜப்பான் போனாங்கல்லவா, அங்கே ஒரு டோம் அப்படின்னு ஒரு பொண்ணு கூட அவங்களுக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்படுது. அந்த அம்மா நம்மளோட கேரளாவில் அவங்க அம்மா கேரளா, அவங்க அப்பா ஜப்பான்காரங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேச்சு மலையாளம் தெரியங்காட்டி 2 பேரும் பேசுகிறாங்க, பழகுறாங்க. 2 பேர் லிவிங் டுகெதரில் இருக்காங்க. லைஃப் அப்படியே அவங்களது போயிட்டு இருக்குது. அப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாளுக்கு மனசு ஃபுல்லாக சிந்தனை எங்கன்னா, நம்ம பாஸ்கர பொதுவால் என்ன பண்ணுவாரோ, என்ன பண்ணிகிட்டு இருப்பாரோ, அவங்க பார்த்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் அவர் இருக்கார். அதனால அவர் கம்பெனியில் முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது ஒரு ரோபோ கொண்டு வர்றாரு. அதான் நம்ம குஞ்சப்பன் அப்படிங்கிற ரோபோ. ஆனால் அந்த குஞ்சப்பன் ரோபோ கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்கர பொதுவாளுக்கு அந்த ரோபோவை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் அது என்ன, நீ செய்யாத வேலையை அதை செய்ய போது, என்னை பார்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு இரும்பு கஷ்ணத்தை கொண்டு வந்திருக்கேன், இது என்னை பார்த்துக்கு போகுதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் அது ஒரு கடுகுத்தினேன்னு கூட அவருக்கு விருப்பம் இல்லை. நீ கொண்டு வந்த மாதிரியே திருப்பி கொண்டு போயிரு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் சுப்பிரமணிய பொதுவால் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் அந்த ரோபோ குஞ்சப்பன் அப்படிங்கிற ரோபோ நல்லா சமைக்குது, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குது. ஆனால் நம்ம பாஸ்கர பொதுவால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை. ஏதாவது வேலை செஞ்சாலும் கூட ஒரு பொரியல் பண்ணி கொண்டு வச்சாங்க கூட எடுத்து சாப்பிட்ற மனப்பான்மையில் இல்லை. எனக்குள்ள வேலையை நானே செஞ்சுக்குவேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்கிடையில் நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாலும் ரோபோவும் நல்லா பேசிக்கிறாங்க, செஸ் எல்லாம் விளையாடுறாங்க. இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாமல் போயிடுறாரு. அது மாதிரி சுப்பிரமணிய பொதுவால் பாட்டு பாடும்போது கூட சேர்ந்து ரோபோ பாடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறாரு. ஆனால் சுப்பிரமணிய பொதுவால் இது கூட நல்லா இதாக இருக்காரு. ஆனால் இதே பாஸ்கர பொதுவால் அவரோட தனிப்பட்ட வேலைகள் எல்லாம் அவரே செஞ்சுக்கிறாரு. துணி துவைக்கிறது, அவரோட சமைக்கிறது, அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவரே பண்ணிக்கிறாரு. இந்த ரோபோ பண்ணாலும் அவர் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை.
ஆனால் நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாள் என்ன பண்ணுறாருன்னா ரோபோவை விட்டுட்டு அவர் வாட்டில் ஃபாரின் போயிடுறாரு, இது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போகும்போதே சொல்கிறாரு, நீ கொண்டு போ, எனக்கு இது தேவையில்லை, என்ன நான் பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பிடிக்கலன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் சுப்பிரமணிய பொதுவாளுக்கு வந்து எப்படியாவது இவங்க 2 பேரும் சேர்ந்துடணும், எப்படியாவது பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் அவர் விட்டுட்டு போகிறாரு. ஆனால் பாஸ்கர பொதுவாள் ஒரு கடுகு திணின்னு கூட இந்த ரோபோ கூட சேர்றதோ பேசுகிறதோ ஏதோ ஏதோ பக்கத்தில் போய் நின்று பார்க்குறதோ எதுவும் இல்லை. அவர் வாட்டில் அவரோட துணி துவைக்கிறாரு, அவர் வாட்டில் அவரோட வேலையை செய்கிறாரு, வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே அவர் வாட்டில் அவர் செஞ்சுக்கிறாரு எப்பவும் போல். ஆனால் இவர் பார்த்துக்கிறதுக்கு வந்து யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு நிற்கிற மாதிரி இல்லை. அதனால தான் கடைசி முடிவை வந்து நம்ம சுப்பிரமணிய பொதுவாள் ரோபோவாவது இருக்கட்டும்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஆனால் அதோட பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னென்னா இவர் வந்து யார் கூடயுமே சரின்னு சொல்லி கேட்டுட்டு போகாத கேரக்டர் அல்லவா, சட்டுன்னு கோவப்படுற கேரக்டர், யாரை இதாக இருந்தாலும் நேராக பார்த்து எதிர்த்து பேசக்கூடிய கேரக்டர். அதனால வந்துட்டு அந்த ரோபோ கூட மட்டும் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்பான்மை அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. இருந்தாலும் அந்த ரோபோவை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ரோபோ என்ன பண்ணுதுன்னா குஞ்சப்பன் கூட கொஞ்சம் பேசுது, எல்லா விஷயங்களும் சொல்லுது. ஆனால் நம்மளோட பாஸ்கர பொதுவாள் வந்து அதை கேட்டுக்கிற மனப்பான்மை இல்லை. பொதுவாளுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு காதல் இருந்தது, அதான் சௌதாமணி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு. அந்த காதல் வந்து அவர் சொல்லாமையே போன காதல். வீட்டில் சொன்னோன்னே அவர் அடித்து கொண்டு போய் வேற பக்கம் சேர்த்து இருக்க வச்சுட்டாங்க. ஆனால் சௌதாமணிக்கு தெரியாது இவர் காதலிக்கிறாங்கன்னு. ஆனால் அவங்களும் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. பொண்ணு வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்களும் இதே ஊரில் தான் வந்திருப்பாங்க. இடைக்கிடைக்கு அவங்க கோவிலுக்கு வருவாங்க. பாஸ்கர பொதுவாள் ஒன்றுமே தெரியாத முறை போய் உட்காந்து பார்த்துட்டு வந்துடுவார். பேசவெல்லாம் மாட்டார், எதுவும் தெரியாது. ஆனால் ரோபோ வந்து என்ன வேலை செஞ்சு கொடுத்தாலும் பாஸ்கர பொதுவாள் வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஒரு நாள் கரண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போய் ரிட்டன் வரும்போது நம்ம பாஸ்கர பொதுவாள் வந்து அங்கே வந்து விழுந்துடுறாரு. விழுந்து அவரோட காலில் வந்து புண்ணாயிருது. அந்த டைமில் வந்து அவரோட அக்கா பையன் பிரசன்னன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது இதில். அவர் தான் வந்து கொண்டு வந்து வீட்டில் வர்றாரு. விட்டுட்டு சுப்பிரமணிய கிட்ட பொதுவாள்கிட்ட கூப்பிட்டெல்லாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து அவரை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ தான் நம்மளோட குஞ்சப்பன் வந்து அவரை வந்து எல்லா விஷயத்துலையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. உணவு கொடுக்கறதுலேருந்து அவரை பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே பண்ணி, துணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவருக்கு தேவை மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு ஒரு கேரக்டராக வந்து நம்மளோட குஞ்சப்பன் இருக்காங்க. அப்போ குஞ்சப்பனுக்கும் நம்மளோட பொதுவாளுக்கும் இடையில இருக்கிற அன்பு வந்து அதிகமாகுது. காரணம் என்னென்னா உணவு வாரி கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலையுமே பொதுவாளுக்கு வேண்டி ரோபோ வந்து குஞ்சப்பன் வந்து செய்கிறாப்படி. அது மாதிரி குஞ்சப்பன் கூட பேசுகிற அந்த நேரம் வந்து அதிகரிக்குது. அப்போ வந்து நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லை, ஆனால் குஞ்சப்பன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. ஏன்னா நல்லா படிக்க வச்சு இன்ஜினியரிங்கில் வேலை கிடைச்ச ஒரு பையன் இன்னைக்கு கூட நின்று பார்த்துக்கல. காரணம் என்னென்னா வேலை கிடைச்சிருச்சு, பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கான். ஆனால் நமக்கு எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு இரும்பு கஷ்டம்னு சொல்லி நம்ம சொன்ன ஒருத்தங்க வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து பாஸ்கர பொதுவாளுக்கு வந்து அந்த ரோபோ மேலே வருது. சர்வெண்ட்டை வேலைக்கு வச்சா கூட நம்ம சொல்கிற எந்த விஷயத்தையுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் ரோபோ அப்படி இல்லை, என்ன வேலை சொன்னாலும் அது செய்யுது. அது எதிர்த்தெல்லாம் ஒன்றுமே பேசாமல் சந்தோஷமாக செய்யுது. அதனால் இவங்க 2 பேத்துக்குள்ள நெருக்கம் ஏற்படுது. காலெல்லாம் சரியானதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க. பாஸ்கர பொதுவாளும் நம்மளோட குஞ்சப்பனும் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கோயிலில் இருக்கிற நம்பூதிரி வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே இதை கொண்டு வரக்கூடாது, அசுத்தம், இது என்ன மதமோ என்ன ஜாதியோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ நம்ம பாஸ்கர பொதுவாளுக்கு சரியான கோபம் வருது. அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு தெரியுமா, இது வந்து என் கூட தான் இருக்குது, நானும் ஹிந்து, என் பையனும் ஹிந்து, அது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க. இவருக்கு வந்து இந்த ஸ்லோகமெல்லாம் தெரியுமா சாமியோடது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் ஆகுது. அப்போ ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்துட்டு குஞ்சப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம பாஸ்கர பொதுவாளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அதுக்கு வேண்டி நீ இதயத்தை திறந்து காணிக்க முடியுமான்னு. அப்போ அந்த டைமில் வந்து குஞ்சப்பனோட ஹார்ட்டு கிட்டக்கிற மானிட்டரில் வந்துட்டு நம்மளோட சாமியோட படம், இது சிவனோட பாடலாம் பாடுது. அப்போ ஓகே இவன் ஹிந்து தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சரி கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கிடையில் வந்துட்டு ஒரு சீன் நடக்குது. காரணம் என்னென்னா நம்மளோட குஞ்சப்பன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரெகுலராக பேப்பர் வாங்கிட்டு இருந்த பாஸ்கர பொதுவாள் வந்து இந்த குஞ்சப்பன் ஃபஸ்ட்டு வந்தப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி குஞ்சப்பன் சொல்லுவார். இல்லை பரவாயில்ல, எனக்கு வாசிக்கிற ஒரு ஸ்பிரிட் கிடைக்காதுன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்காரன் வந்து என்னோட பொழப்பில் மண்ணலி போடாதேன்னு சொல்லி குஞ்சப்பனை பார்த்து சொல்லிட்டு போவான். ஆனால் என்ன ஆயிரும்னா இப்போ 2 பேரும் நெருக்கம் ஆயிட்டாங்கல்லவா, அப்போ அதனால வந்து அடுத்த நாள் வந்து பேப்பர்காரன் வந்து வரும்போது காசெல்லாம் எண்ணி கொடுத்துட்டு நம்ம பாஸ்கர பொதுவாள் என்ன சொல்லுவார், இன்னும் நாளையிலேருந்து பேப்பர் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக கோவம் வரும். பேப்பர்காரனுக்கு வந்தோன்னே என்ன சொல்லுவான், நீ நசிச்சு போயிடுவேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், என்னோட பொழப்பில் மண்ணலி போட்டியல்ல, இனி பாரு உனக்கு எல்லாமே கெட்டது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குஞ்சப்பனை பார்த்து நிறைய சாபம் விட்டுட்டு போயிடுவான் பேப்பர்காரன். அது
கேட்டதுலேருந்து நம்ம பாஸ்கர் பொதுவாளுக்கு மனசே சரி இருக்காது. நம்ம குஞ்சப்பனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மனசுலயே இருப்பார். இதுக்கிடையில் ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீன் நடந்திருக்கும். ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, வயசான 2 பாட்டி வந்து பார்க்க வருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு துண்டு துணி கொடு குஞ்சப்பனுக்கு, என்ன இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு இத்தனை பேர் ஊருக்காரங்களாம் இருக்கும்போது குஞ்சப்பன் நீ இப்படி ட்ரெஸ் இல்லாமல் நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம பொதுவாள் என்ன பண்ணுவார்னா, ஒரு வேட்டி எடுத்து குஞ்சப்பனுக்கு கட்டி கொடுப்பாரு. நம்ம பொதுவாள் வந்து நம்ம குஞ்சப்பனை வந்து சொந்த பையன் மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் குளிக்க 2 பேரும் வெளியே போவாங்க. போய் குளிச்சுட்டு நம்மளோட பாஸ்கர் பொதுவாளுக்கு தலையெல்லாம் குஞ்சப்பன் தொடச்சி கொடுப்பான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஜப்பானில் வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து நம்மளோட சுப்பிரமணியனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணதில் வந்து 5 ரோபோட்டு, அதில் வந்து 3 அண்ணன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த ஓனரவே கொன்றுச்சு, அதனால நீ கொண்டு போன ரோபோட்டை வந்து சீக்கிரமாக ரிட்டர்ன் கொண்டு வந்து கம்பெனிக்கு கொடுத்துடணும், கொடுக்காம இருந்ததுன்னா உன் வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லுவா அப்படி. ஆனால் இதை கேட்டோன்னு சுப்பிரமணிய பொதுவாள் வந்துட்டு நம்மளோட பாஸ்கர பொதுவாளுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுவா அப்படி. ஆனால் அப்போ வந்து அவரை வந்து நல்லா பேசுகிற ஒரு மனப்பான்மையிலே இருக்க மாட்டார். ஏன்னா சுப்பிரமணிய பொதுவாள் வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருப்பார். அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் அந்த கம்பெனி சிஇஓட்ட பேசினா சிஇஓ வந்து என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற, உனக்கு 4 மாதம் ட்ரைனிங்க்கு வேண்டி கொடுத்தது வந்து நீ கொண்டு போய் என்னோட சொந்த இதுக்கு நீ வச்சுக்குவியா, மரியாதையை அதை கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துரு, கொடுக்காம தான் வேலையை போயிடும், உன் மேலே நான் கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அதனால என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது விஷயமே தெரியலை. ஆனால் இவர் நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாள் சொல்கிறாரு, இனி வந்து அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்தோன்னு சொன்னால் எங்கள் அப்பா அதை தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் சிஇஓ வந்து அதை கேட்குற மனப்பான்மையில் இல்லை, எனக்கு அது வேணும், இல்லாமல் வந்து உங்கள் அப்பா கொன்றும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்தியா திரும்பி வர்றாங்க. நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாளும் அவர் நம்ம காதலிச்ச அந்த பொண்ணு டோம்ஸ் சொன்னோம்லவா, அவங்க 2 பேரும் இந்தியா வர்றாங்க. இந்தியா வந்து நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாள் வந்து நம்ம பாஸ்கர பொதுவாளை பார்த்தோன்னே பாஸ்கர் பொதுவாளுக்கு வந்து பெரிய சந்தோஷம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம கூட குஞ்சப்பன் கூட ரொம்ப அடுப்பமாயிட்டார் அல்லவா, அதனால. ஆனால் வந்தோடனே சொல்கிறாரு, வந்து சுப்பிரமணிய பொதுவாள் வந்து பாஸ்கர் பொதுவாள் உட்கார வச்சு எல்லா விஷயங்களுமே சொல்கிறாரு. இது நம்ம திருப்பி கொடுக்கணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அது வந்து அவருக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏன்னா என் கூட இத்தனை நாள் இருந்தது நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், என்னோட பையன் மாற நீ யாரை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே பேசாமல் போய் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. தான் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் பொதுவாள் என்ன பண்ணுறாரு, நைட்டாக வந்து நம்ம குஞ்சப்பனையும் கூட்டிகிட்டு போய் பஸ் ஏறி எங்காவது போயிடலாம், ஏன்னா இன்னைக்கு குஞ்சப்பனை விட்டால் அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நமக்கு அப்புறம் யாருமே இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசு ரொம்ப வலிக்குது. காரணம் என்னென்னா இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இத்தனை நாள் குஞ்சப்பன் இருந்தான் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இது எதிர்பார்க்காத விஷயங்காட்டி நைட்டாக கூட்டிகிட்டு கேஎஸ்ஆர்டிசி ஏறி எங்காவது போயிடலான்னு போயிடுறாரு. அந்த டைமில் தான் வீட்டில் பார்க்கும்போது குஞ்சப்பனை காணோம். 2 பேரும் நல்லா தேடுறாங்க, வேறு வழி இல்லை, கொண்டு போய் கொடுக்கணும் அல்லவா. அப்போ சரி எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே வந்து பாஸ்கர் பொதுவாலும் குஞ்சப்பனும் வந்து பேசிக்கிற சீன் காணிக்கிறாங்க. அப்போ குஞ்சப்பன் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து எங்கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ குஞ்சப்பன் சொல்கிறான், நீங்கள் எங்கே என்னை கூட்டிகிட்டு போனீங்களாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, என்னோட ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சி என்னை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறான். அப்போ நம்மளோட பொதுவாளுக்கு பயங்கரமாக அழுகாச்சு வருது. அழுதுட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க பையன் வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கப்பா, நீங்கள் இதை கொண்டு போய் நான் திருப்பி கொடுத்துடணும், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன இப்போ சாதாரண நிலைமையில் தான் இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாள் சொல்கிறான், எனக்கு குஞ்சப்பனை விட்டுட்டு இருக்க முடியாது, நான் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் நான் கடையில் விழுந்துட்டேன்னா இத்தனை நாள் நீ எங்கே போயிருந்த, நீ உன் வேலை வேணும்னு சொல்லி தான் நீ போயிட்ட, நான் ஒரு வேளை கடையில் விழுந்தேன்னா என்னோட மலம் வரைக்கும் இது அள்ளும், நீ அள்ளுவியா, இல்லை நீ எல்லாம் சுயநலம் சொல்லிட்டு தானே போயிட்ட, குஞ்சப்பன் வந்து என்னோட பையன் மாறேன், எக்காரணத்தை கூட நான் விட மாட்டேன் இவனை நீ என்ன இரும்புன்னு சொல்கிற, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக பேசிக்கிறாங்க, பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. இந்த காரணத்தை கொண்டும் குஞ்சப்பனை திருப்பி கொண்டு போயே ஆகணுங்கிற மனப்பான்மையில் நம்ம சுப்பிரமணி இருக்காரு. ஆனால் அது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில் நம்ம பாஸ்கர் பொதுவாள் இல்லை. காரணம் என்னன்னா, இவ்வளோ நாள் கூட இருந்து எல்லா விஷயங்களுமே பேசி எல்லாம் சந்தோஷமாக இருந்த ஒரு தருணத்தை தான் அவர் நினைக்கிறாரு. நம்மளோட சொந்த பையனாவே நினச்சிருக்காரு. இக்காரணத்தை கொண்டு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு ஆள் ஓடி வந்து நம்மளோட குஞ்சப்பனை தள்ளி விட்டு அவனோட தலையை கையோட பிடுங்கிட்டு ஓடுறான். அவன் யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம திதி கொடுத்ததா பார்த்தோம்லவா, அவனோட அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னப்போ நம்ம பாஸ்கர பொதுவாள் கூட உங்கள் அப்பா இறக்கலன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணார்லவா, அவர் தான் காரணம். என்னென்னா, நிறைய பேர் யாரோ ஒருத்தங்க பார்த்து சொல்லியிருப்பாங்க, பாஸ்கர பொதுவாளோட வீட்டில் வந்துட்டு உங்கள் அப்பா வந்து ஹெல்மெட் போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, அவங்க அப்பா தான் அங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவரோட மனப்பான்மையில் வந்துட்டு நம்ம அப்பா வந்து ஹெல்மெட்லேயே நிறைய பேர்த்த அடிச்சு கொண்டு நம்மளை அவமானப்படுத்தி விட்டாங்க, அதனால் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் வந்து இந்த குஞ்சப்பனை வந்து ரோபோட் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் கூட இல்லாமல் அவருக்கு அது அப்படி யோசிக்க
யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் ஒரே அடியாக தள்ளி விட்டு போட்டு அந்த ரோபோட்டோட தலையை பிடுங்கிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறாரு. ஆனால் இது வேறு வழி என்னன்னு தெரியாமல் நம்மளோட சுப்பிரமணியும் பாஸ்கர் பொதுவாக ஓடி வந்து அவனை பிடிக்கணும்னு வர்றாங்க. ஆனால் அந்த டைமில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக குஞ்சப்பன் வந்து டப்புன்னு எந்திரிச்சு நம்மளோட ஏன்னா தலை போயிடுச்சலவா ராங் டிசிஷன் சொல்லி டக்குன்னு நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாளோட கழுத்தை வந்து இருக்க பிடிச்சிடுறாரு. இருக்க பிடிச்சி ராங் கமெண்ட் சொல்லிட்டு இருக்க பிடிச்சிடுறாரு. நம்மளோட பாஸ்கர் பொதுவாளுக்கு என்ன பண்ணணுங்கிறதே தெரியலை. அப்படியே அழுதுட்டு ஓடி வந்து அந்த குஞ்சப்பனோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவரால் முடியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து இழுத்து அந்த குஞ்சப்பனோட கையை பிடிச்சி இழுத்து விடுறாரு. ஆனால் அந்த வழி தாங்காமல் நம்மளோட சுப்பிரமணிய பொதுவாள் வந்து கத்துன்னு கத்துறாரு. அந்த காடே அதிருது, அந்த அளவுக்கு கத்துறாரு. ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இவருக்கும் தெரியலை. ஆனால் பயங்கரமாக பிடிச்சி ஆர்கியூ பண்ணி இழுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த டைமில் திடீர்னு அந்த ரோபோ வந்து கையை விடுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து லாஸ்ட் சீன் என்ன காணிக்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பைக்கில் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சீன் காணிக்கிறாங்க. அப்படி நல்லா மழை பெய்யுது. 2 பேரும் ஹெல்மெட் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் திடீர்னு வந்து இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. திடீர்னு அப்படியே அவர் பையனோட கை மேல் வைக்கிறாரு. வைக்கும்போது சொல்கிறாரு குஞ்சப்பா அப்படிங்கிறாரு. அவரோட மனசில் வந்து தன்னோட பையன் வந்து ஹெல்மெட் இதெல்லாம் இருக்கும்போது அவரோட மனசில் வந்து இவன் தான் குஞ்சப்பன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வருது. அப்படியே அழுதுகிட்டே அவரோட தோளில் சாஞ்சு 2 பேரும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அவனும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்பா இனி நான் வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போக மாட்டேன், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் இனி உங்கள் கூடயே இருந்து உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் வந்து அவனும் மனசுக்குள்ள நினச்சிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கான். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த சீனோட அந்த படம் முடியுது. ஆனால் இதில் வந்து சாதாரண விஷயங்கள் சொல்கிறது என்னன்னா ஒரு யாருமே வயசான காலத்தில் யாருமே பார்த்துக்கில்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு இயந்திரம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையும் கூட இல்லாமல் நமக்கு வந்து நம்மளை யாராவது கேர் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் வந்து நம்ம அவங்க மேலே அதீத அன்பு செலுத்துவோம். அதே சூழ்நிலையில் தான் நம்ம பாஸ்கர் பொதுவாலும் நம்மளோட சுப்பிரமணியன் நல்லா படித்து எல்லாம் பண்ணியும் கூட வெளிநாட்டுக்கு விட்டு போனதுக்கப்புறம் அந்த ரோபோ மேலே அதீத அன்பு காட்டினார். என்ன பண்ணுறது, அது மிஷின் அல்லவா, அதோட இதை காணிச்சிருச்சு. கதை பேசும் உறவு சேனலில் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலில் இது மாதிரி புது புது கதைகள் பற்றி நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.